அளவில்லாத பேராசை கொண்ட குவாரி உரிமையாளர்கள் பூமி தாயின் மார்பை அறுத்து ரத்தத்தை குடிக்கின்றார்கள். கோவையில் குவாரி உரிமையாளர் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. மதுரையில் நடத்தும் முருகன் மாநாட்டை குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய இடங்களில் பாஜகவினர்கள் நடத்துவார்களா? காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. காசி தமிழ்ச்சங்கம் உட்பட தமிழகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளை வட மாநிலங்களில் நடத்தி வருகிறோம். தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்நாட்டில்தான் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கருத்துக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் பதில். ஆடிட்டர் குருமூர்த்தி, சைதை துரைசாமி ஆகியோர் தைலாபுரம் வந்தது ஏன்? பாமக நிறுவனர் ராமதாஸ் பதில். தமிழகத்தில் மேலும் சுங்கச்சாவடியை திறக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். தஞ்சை விக்கிரவாண்டி இடையே மானம்பாடியில் வரும் 12ஆம் தேதி செயல்பாட்டிற்கு வரும் என அறிவிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 7520 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் என்று அதிகாரிகள் தகவல். நாமக்கல் அருகே பழைய பொருட்கள் கடையில் பெரும் தீ விபத்து. தீயை விரைந்து கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். $2.5 லட்சம் வரை நகைக்கடன் வாங்குவோருக்கு புதிய விதிகளில் தளர்வு. நகையின் மதிப்பில் 85% வரை கடன் வழங்க ரிசர்வ் வங்கி அனுமதி. பொறியியல் படிப்புகளில் சேர 3 லட்சம் மாணவர்கள் விண்ணப்ப பதிவு. மாணவர்கள் வரும் 9ஆம் தேதி வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் என பொறியியல் மாணவர் சேர்க்கைக்குழு அறிவிப்பு. அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வருவது மகிழ்ச்சி என்று டிடிவி தினகரன் கருத்து. மதுரை வரும் அமித்ஷாவை சந்திக்க இதுவரை நேரம் கேட்கவில்லை என்றும் பேட்டி. பிஜேபி அலையன்ஸை பார்த்து தேவையில்லாத கமெண்ட் எத்தனை முறை அமித்ஷா வந்தாலும் இங்க முடியாது சொல்றதுலாம் பயத்தினுடைய வெளிப்பாடு. இல்ல நான் பர்மிஷன் கேட்கல. ஏன்னா நாளைக்கு திருச்சியில முக்கியமான நிர்வாகிகள் திரும்பினா 4 மாதங்களுக்கு முன்னே ஒத்துக்கொண்டது. அதனால இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருக்கேன். பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ்க்கு அனைத்து முக்கியத்துவமும் தரப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் என டிடிவி தினகரன் பேட்டி. ஓபிஎஸ் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து இருக்கிறார். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் உங்கள் கேள்விக்கெல்லாம் உங்க டவுட்டுக்கெல்லாம் அவர் விளக்கம் டெய்லி கொடுத்துட்டு முக்கியத்துவம் என்ன மாதிரி முக்கியத்துவம் அவருக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அவங்க செயல்படுறாங்க. அதனால நீங்க அப்படி சொல்றீங்க. தேர்தல் நேரத்தில் அவருக்கான முக்கியத்துவம் உறுதியாக கிடைக்கும். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் விரைவில் தொடக்கம். ஓரிரு வாரத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறீர்கள் என்று செல்வ பெருந்தகை கேள்வி. தென் மாநிலங்களை தொடர்ந்து புறக்கணிக்கவே தொகுப்பு மறுசீரமைப்பு திட்டம் என்றும் விமர்சனம். தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு உரிமை நிதியில் கொடுக்கவில்லை, இதெல்லாம் சொல்லணும். ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள்? தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை? இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா யார் பயம் காட்டுறீங்க? நீங்க தான் பயம் காட்டுறீங்க. கயத்தாறு அருகே துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. தீ விபத்து காரணமாக கயத்தாறு பகுதியில் புகை மூட்டம். சன் பிக்சர் தயாரிக்கும் புதிய படத்தில் இணைக்கிறார் நடிகை தீபிகா படுகோன். அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் படத்தின் புதிய அப்டேட் வெளியீடு.
அசாமில் மழை நின்றும் வெள்ளம் வடியாததால் தத்தளிக்கும் கிராமங்கள், விளைநிலங்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.